கதிர்வெயிலில் கூட குளிர்ந்திருக்கும் மலை கிராமம் மாயிலாடி. அங்கே வாழ்ந்தவள் வள்ளி, ஒரு பழைய பள்ளி ஆசிரியை. ஒரே மகள் அர்ச்சனாதான் அவளது உயிரும் ஆவியும். அர்ச்சனாவை விதையாய் நட்டு பூவாய் வளர்த்தாள். அழகும் அறிவும் சேர்ந்த பொண்ணுக்குழவி. மகளே, உனக்காகத்தான் என் வாழ்க்கை, நீ உயர வேண்டும் என்றாள். அர்ச்சனா அதை புரிந்தவளாக, படிப்பில் எப்போதும் முதலிடம். கல்லூரிக்குப் போகும் நாள் வந்தது. அம்மா, இப்போதான் என் வாழ்க்கை ஆரம்பிக்குது. நீ எனக்காக ஒரு வாரம் மட்டும் வராம காத்துக்கோ, எனக்கு சுதந்திரம் வேணும் என்றாள் அர்ச்சனா. வள்ளியின் இதயம் அதிர்ந்தது. அது சரி, நீ போ. ஆனா தேவப்பட்டா கூப்பிடு என்றாள். 3 ஆண்டுகள் கடந்தது. ஒரு நாள் கூட அர்ச்சனா வீட்டுக்கு வரவில்லை. தாய்க்கு பதில் கடிதம் இல்லை, அழைப்பும் இல்லை. வள்ளி ஒரு தொலைபேசியை கூட வாங்காதவள். ஒவ்வொரு வாரமும் அஞ்சலால் கடிதம் எழுதியாள். பதிலேதும் இல்லை. ஒரு நாள் பள்ளிக்கு வந்த ஒரு பத்திரிகையில் ஒரு புகைப்படம். பிரபல யோகா இளம்பெண் அர்ச்சனா உலக ராணி பட்டம் வென்றார். வள்ளி அந்த புகைப்படத்தை தன் மாணவர்களிடம் காட்டி, இந்த பொண்ணு என் மகள்தான் என்றாள். யாரும் நம்பவில்லை. அந்த அளவுக்கு பிரபலமா? நீங்க ஏன் கூடவே இல்ல என்றார்கள். அவள் மௌனமாக நின்றாள். அவளை நான் வளர்த்தேன். ஆனா இன்று நான் அவளுக்கு பழைய நினைவா? அடுத்த வாரம் அர்ச்சனா ஒரே ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். தாய் அதை கண்ணீர் விட்டு வாசித்தாள். அம்மா, என்ன மன்னிச்சுக்கோ. நான் இன்று உலகம் முழுக்க நடந்தாலும் உன் பாதங்களைத் தொட்டது போல் நிம்மதியில்லை. ஆனா என் புதிய உலகத்தில் உன் பசுமை வேணாம் என்று நினைத்தேன். என்னை வளர்த்த நன்றி உனக்குக் கிடைக்காது. நான் இந்த மாதம் திருமணம் செய்தேன். உன்னை அழைக்க மாட்டேன். என் வாழ்க்கை இனிமேல் வேறு ரீதியில்தான் அமையும். உனக்காக கண்ணீர் விடுகிறேன். ஆனா நான் வரமாட்டேன் அம்மா. வள்ளி ஒரு நிமிடம் தன்னால் சுவாசிக்க முடியாமல் இருந்தாள். கடிதத்துடன் விழுந்தாள். அந்த வண்ணப்படம் பூமியில் சிதறியது. அவள் மெதுவாக எழுந்து கடிதத்தை மார்பில் வைத்துக்கொண்டு சொன்னாள். நீ வரலன்னா பரவாயில்லை. ஆனா இந்தக் கடிதம் கூட உயிரோடு இருக்க நான் வாழ்ந்தேன். சில அம்மாக்கள் மகளின் திருமணத்திற்கே வர அழைக்கப்படாமல் வாழ்நாளில் ஒரு கடிதத்தையே பரிசாக ஏற்றுக்கொள்கிறார்கள். நம் பாசத்தில் நாமே இல்லாதபோது அதுதான் வாழும் துயரத்தின் உச்சம். நீங்களும் உங்களுடைய அம்மாவை நேசிப்பவர்கள் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு தாய்க்கு நீதியாக இருக்கும்.